வணக்கம். எப்படி இருக்கீங்க? எலெக்ஷன்லாம் எப்படி இருந்தது? வெயிட் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எலெக்ஷன்லாம் எப்படி இருந்தது? நான் 2 வாரம் ஸ்கூல் ஹாலிடேஸ் இருந்தது. அதாவது பிள்ளைங்களுக்கு ஹாலிடேஸ். அதனால வீட்டு வேலை நெறையா இருந்தது. அதனால வீடியோ பண்ணல. எனக்கு இன்னைக்கு ஒண்ணும் இலக்கியம்லாம் ஒண்ணும் பேசல. நீங்க ஏதோ ஆயிரக்கணக்கில பார்க்க போற மாரி. அதெல்லாம் ஒண்ணும் பேசல. எனக்கு ரொம்ப என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ சொல்லலான்னு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு வந்து சீரியஸா பேசணும்னு தோணல. ஓகேவா? இவ்ளோ கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ இந்த எக்ஸாம் எழுதுற மாரி இருக்கு. தினமும் எனக்கு. தினமும் அதாவது பீஸா, பர்கரு, இந்த மெக்டொனால்டு இந்த மாரி கடையில இந்த சாப்பாடு வாங்குறப்போ, இந்த பிள்ளைங்க அப்படியே 100க்கு 100% அந்த சாப்பாட்ட பார்த்தோனே நம்புது, சாப்பிடுறாங்க. ஆனா நான் ஏதோ ஒண்ணு சாப்பாடு செஞ்சு வச்சேன்னு வச்சுக்கோங்க, அது என்னமோ பெரிய ஆராய்ச்சியாளர் மாரி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. உண்மையிலேயே சொல்றேன். ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட இந்த புத்தர் கோயிலுக்கு போயிருந்தேன். வில்லிட்டன்ல புத்தர் கோயில் இருக்கு. சரியா? புத்தரும் இந்துங்கிறதுனால நான் புத்தர் கோயிலுக்கு போனேன். அங்க போயிட்டு வேற சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன், தவறுதலா சொல்லிட்டேன். என்னன்னா, "அ புத்தர் இந்தியன் தானே, எங்க ஊர்க்காரரு" அப்படின்னு சொல்லிட்டேன் வேற. அப்புறம் புக் குடுத்தாங்க. நான் அந்த புக்கெல்லாம் வாசித்து பார்க்குறேன். எந்த ஒரு அதான் நல்ல ஒரு கருத்துக்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த பிள்ளைங்கள சமாளிக்கிறதுக்கு எந்த ஒரு டெக்னிக்குமே எனக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்பல்லாம் என்ன பண்ணிறது, சமைச்சு டேபிள்ல வச்சுர்றது. அத சாப்பிட்டு முடிச்சா தான் அடுத்து நான் சமைப்பேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமா கிடக்குது. பாத்திரங்கள் வருது. அது அதே இது ஸ்கூல்ல படிக்கிற வயசுல நல்லா இருந்தது. கிச்சனே தெரியாது. அப்படி இருந்தது. அம் அதே பாத்திரம், அதே அது ஏன் லேடீஸ் வந்து பாத்திரம் வாங்குறாங்க தெரியுமா? அதே மொளகா பொடி, அதே மஞ்சள் பொடி. ஆனா பாத்திரமாவது புதுசா வாங்கலான்னு சொல்லிட்டு. நான் இப்ப சமீபத்தில Facebookக்கு அடிக்ட் ஆயிட்டேன் போல இருக்கு. நெறைய பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுலயும் மார்க்கெட் பிளேஸ் போறது, ஏதாவது பார்க்குறது. ஒரு $20 யாராவது வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த $20 கொண்டு போயிட்டு நான் 2 செடி வாங்கிட்டு வந்துருவேன். கையில காசு வச்சுக்கவே முடியல. ஒரு $50 கூட என்னால வச்சுக்க முடியல. நான் எப்படி அ நெறைய பணம் இருந்தா வச்சுக்குவேன்னு எனக்கு தெரியல. கடவுளே! அம் அதாவது கருத்து கணிப்பு. அதாவது எலக்ஷனுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு. செய்ய தேவையே கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப எக்ஸாம் எழுத போறோம். நீ எத்தன மார்க் வாங்குவ? அப்படின்னு சொல்லி முன்னாடியே யோசிச்சுக்கிட்டா இருக்கிறோம். நாம பாட்டுக்கு போய் எக்ஸாம் எழுதுறதில்ல. அதுபோல அது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் வாங்குவ? அதான் மார்க் வரப்போகுதே. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலையா? சொல்லுங்க. இவ்ளோ மார்க் வரும், இத்தன தொகுதி வரும்னு எதுக்கு கருத்து கணிப்பு முன்னாடி, பின்னாடி? உண்மையிலே சொல்றேன். இந்த டிவி சேனல்ஸ்க்கு என்ன செய்தி செய்தியே ஒண்ணும் கிடைக்கல. அதனால எதையாவது பேசிட்டு இருக்கிறது. நானாவது பேசணும்னு நெனச்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? எதையாவது பேசினா நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? ஆனா அந்த கருத்து கணிப்பு. அங்க வரும், இங்க வரும். வருவேன். மே மாசம் 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வரப்போகுதே. அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதோ மனைவி பிரசவத்துக்கு போயிருக்க மாரியும், கணவர் வந்து இந்த வராண்டால நடந்து நடந்து நடந்துகிட்டு இருப்பாரு தெரியுங்களா சினிமாவுல. அது மாதிரி எங்க ஜெயிக்கும், எங்க ஜெயிக்கும்ன்னு நான் மனசார சொல்றேன். திமுக அரசியல்ல இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு உருப்படாது. நான் மனசார சொல்றேன். ஏன்னா, அ 1200க்கு 952 மார்க் வாங்கி தொடர்ந்து படிக்கணும்னு நெனச்சேன். எனக்கு டீச்சர் ட்ரெய்னிங் ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கல. 700 மார்க் வாங்கினவங்க கூட ரெக்கமெண்டேஷன்ல சீட்டு வாங்கி, உண்மையில என் வயித்தெரிச்சல் தான் போல இருக்கு. அந்த 700 மார்க் வாங்கினவங்க டீச்சர் ட்ரெய்னிங் சீட்டு வாங்கி படிக்க வச்சாங்க. ஆனா, இப்ப கவர்மெண்ட்ல வந்து எக்ஸாம் எழுதிட்டு தான் அத பாஸ் ஆனா தான் வேலைக்கு போகணுன்றது இருக்கிறதுனால, அவங்களுக்கெல்லாம் வேலையே கிடைக்கல. ஒருவேள நானாவது படிச்சிருந்தா, எப்படியாவது கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருப்பேன். யாருக்கு வந்து வேலைக்கு போகணுன்ற அந்த ஃபயர் மனசுக்குள்ள இருக்கோ, அவங்க தானே அந்த டீச்சருக்குலாம் படிக்க போகணும். இப்ப நான் வந்து அ நான் டீச்சர் ஆவலன்னா கூட பிஎட்டோ, இல்ல இது போல எம்ஃபிலோ, பிஹெச்டி எதுவும் படிக்கலனாலும், அத படிக்கணும், யாருக்காவது சொல்லணுன்ற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அது இப்ப பாருங்க வியூஸே இல்லனாலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் இப்ப நெறைய படிச்சுட்டே தான் இருக்கேன். நெறைய புக் வாங்கி வச்சிருக்கேன். என்ன புக் அகநானூறு, நற்றிணை நெறைய புக் வச்சிருக்கேன் நான். இல்ல யாருக்கும் தரமாட்டேன். சும்மா வீட்ல வச்சிருக்கேன். யாருக்கும் தரமாட்டேன். சரிங்களா? அப்படியெல்லாம் நான் புக்கு குடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி படிக்கிற அளவுக்கு நமக்கு நட்பு வட்டாரம் இல்ல. என் ஃபோனுக்கு ஃபோ என் ஃபோனுக்கு வந்து அம் அ யாருமே ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து மெசேஜும் வராது. ஒன்லி 2 ஃப்ரெண்டு. அதுவும் வந்து ஆடிக்கும், அமாவாசைக்கும் ஒரு தடவ மெசேஜ் போடுவாங்க. இந்தியாவுல இருக்கிறவங்க வீடியோ ஷேர் ஷேர் பண்ணி விடுவாங்க WhatsAppல. புக் வாங்கி படிக்கிற அளவுக்கு அந்த மாரி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆஸ்திரேலியாவுல கிடையாது. சரிங்களா? ஏன்னா, அவங்கலாம் நல்ல பெரிய குக்கு போல இருக்கு. நெறைய சமைக்கிறாங்க போல இருக்கு. ஏன் ஏன் நான் என்ன பண்றேன்னே எனக்கு இப்போ அம் எப்படி சொல்றது? நான் கேமரா பார்க்காம பேசிட்டு இருக்கேன்.
அ 2018லலாம் எனக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது. அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்ததுனாலேயே எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சூண்டா இருந்தது. அப்புறம் இவ்வளோ பெருசாயிடுச்சு. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு தெரியுமா? அப்படியே நம்மளுக்கு இந்தியர்கள பார்க்குறோம், இல்ல தமிழர்கள பார்க்குறப்போ நம்மகிட்ட நான் பேசணும்னு சின்ன பிள்ளை மாதிரி ஓடி ஓடி போவேன். ஆனா அவங்க குனிஞ்சுக்கிட்டே போவாங்க. அதெல்லாம் யோசித்து பார்த்தோன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த குனிஞ்சுக்கிட்டே போனவங்க இப்பலாம் பார்த்தா இப்ப நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. நானும் கண்டுக்கிறது இல்ல. அப்போ ஸ்ட்ரெஸ் இருக்கிற சமயத்தில இந்த சிங்க்ல வந்து ஒரு 10 பாத்திரம் தான் கிடக்கும். இல்ல 11 பாத்திரம் கூட கிடக்கும். அப்ப நான் எப்படி தெரியுமா அது ஃபீல் ஆகும்? அப்பலாம் குட்டி குட்டி பிள்ளைங்க. ஒரு 6 வயசு, 4 வயசு, 3 வயசு. அது எவ்வளவு டென்ஷன். ஏன்னா, அங்கருந்து கீழ விழுந்துரும், அங்கருந்து குத்திப்புடும், ஏதாவது சின்னது வாய்க்குள்ள போட்டுக்கும். இப்படி பல டென்ஷன் இருந்ததுனால, அப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தது. அப்புறம் கூடிருச்சு. இந்த ஏரியாவுக்கு வந்தோனே கூடிருச்சு. இது வந்து ஒரு லிட்டில் இந்தியா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லிட்டில் ஏஷியா. அப்போ வந்து அந்த பாத்திரம் 10 பாத்திரம் இருந்தாலும், அவ்வளோ டென்ஷனா இருக்கு எனக்கு. இல்ல நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இல்லாம இருக்கிறதுக்கு வித்தியாசத்த சொல்றேன். ஐயோ! நான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அம்மாவுக்கு நெறைய வேலை இருக்கு, நெறைய வேலை இருக்கு, நெறைய வேலை இருக்கு, நெறைய வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாவம் அந்த பிள்ளைங்க இந்த பாட்டெல்லாம் எப்படித்தான் கேட்டுச்சோ! ஆனா, இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? ஸ்ட்ரெஸ் இல்லாம போனப்போ, பொறாமப்படக்கூடாது யாரும். அதனால காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து ஹெல்ப் கிடைச்சதுனால சரியாயிடுச்சு. அதாவது எதுவுமே நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, அந்த டைம்ல நெறைய யோசனை வரும். உலகத்த பத்தி, எல்லார பத்தி சிந்தனை வரும். அத மறக்கக்கூடாது. அத வந்து அப்படியே மனசுக்குள்ள ஒரு டேட்டா மாரி வச்சுக்கணும். அப்ப ஸ்ட்ரெஸ் போனதுக்கப்புறம் பழைய நிலைமைய நெனச்சு பார்க்கணும். ஏன்னா, ய அது வந்து ஒரு படிப்பினை. சரிங்களா? அது ஒரு லெசன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மாரி இது மனசு எக்ஸ்பீரியன்ஸ். பட்ட அறிவுன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிற அறிவு பட்ட அறிவுன்னு சொல்லுவாங்க. படிப்பறிவு வேற. அப்போ இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? காட்ஸ் கிரேஸ் எனக்கு நல்லாயிடுச்சு. ஏன்னா நான் எப்பவும் வந்து அ அ எப்பவும் ஏதாவது ஒரு சந்தோஷம்னா கடவுள் நெனச்சுக்குவேன். கடவுள் நமக்கு குடுத்துருக்கிறாரு சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா நன்றியோட இருக்கணும். நன்றியோட இல்லன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனுஷன் நன்றியோட இல்லாட்டியே கோவம் வருதுல்ல. அப்ப கடவுளுக்கும் நன்றியோட இருக்கணும். இப்ப வந்து 100 பாத்திரம் அந்த சிங்க்ல கிடந்தாலும் எப்படி தெரியுமா யோசிப்பேன்? கிடக்கட்டும். 5 நிமிஷத்துல அம்மா கழுவிருவேன். இவ்ளோ குப்பையா கிடக்கு அப்டின்னா, அதாவது இந்த பிள்ளைங்க வீட்ல லீவ் போட்டுட்டு வீட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஏதோ பாறாங்கல்ல தூக்குன மாரி இருக்கும். யாரும் வீட்ல இல்லன்னா, அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். பிஸியா இல்லன்னு வச்சுக்கோங்க, என்னத்த பொழப்பு! என்ன ஒரு வாழ்க்கை! ஐயோ கடவுளே! இதெல்லாம் என்ன வாழ்க்கை! எரிச்சலா இருக்கு, எரிச்சலா இருக்கு அப்டின்னு. அப்ப மறுபடியும் போயிட்டு பாத்திரம் வெளக்குறது, சுத்தம் பண்றது, செடி நடுறது இப்படிலாம் பண்ணிட்டா சந்தோஷம். பிஸியா இல்லன்னா, எனக்கு மனசு கஷ்டமாயிடும். எனக்கு தெரியும். ஒரு சிலர் வந்து எனக்கு ஏன்னா எனக்கு அனுபவம். யாருக்காவது ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா, நான் டாக்டர்ஸ பத்தி சொல்லுவேன். சரிங்களா? அந்த டாக்டர் நல்லவங்க, இவங்க நல்லா பேசுவாங்க அப்படிலாம் சொல்லுவேன். அ அவ் அதத்தான் அவ்வளோதான் சொல்ல முடியும். போய் அங்க பாருங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா, அந்த பொண்ண பாதிக்கும், கணவர பாதிக்கும், பிள்ளைங்கள பாதிக்கும், எல்லாரையுமே பாதிக்கும். சரிங்களா? அது சென்டர் ஆஃப் த ஃபேமிலி தான் அம்மா. அம்மாவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா, டாக்டர்ட்ட காமிக்கணும். அப்படியே ஒரு எங்க அப்பா சொல்லுவாரு, கீறி ஆத்தணும்னு. இப்போ இந்த கை வந்து அழகா இருக்கு. உள்ள புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மேல நம்ம எவ்வளோதான் பவுடர் போட்டு அழகுபடுத்திக்கிட்டே இருந்தாலும், உள்ள இருக்க புண்ணு வலிக்கும். அப்ப அத நம்ம சரி பண்ணணும்னா, கீறி ஆத்தணும். ஆப்ரேஷன். ஓகே. சர்ஜரி. அதுபோல என் ஒய்ஃப்‌க்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா, அத அப்படியே வெளியில பகுமானமா வெளியில வந்து அப்படியே பாலிஷா காமிச்சிக்க கூடாது. அத நீங்க போய் எல்லாத்துக்கிட்டயும் நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் போனேன், டாக்டர்ட்ட போய் பேசினேன்னு சொல்லவும் தேவையில்ல. நேரா டாக்டர போய் பார்க்கணும். சும்மா அதாவது அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து அப்படியே அவங்க வந்து அது ஒரு அ கண்டுக்காமலே விடுறதுங்கிறது ஒரு பெரிய பாவம். இப்ப நாம உங்க ஒய்ஃப்‌க்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, டாக்டர்ட்ட போய் பாருங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆ கட ஆனா நான் வந்து போயிட்டு உதவி பண்ணுவேன். நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு என்ன பிடிச்சாலும் பிடிக்காட்டியும், நான் போய் உதவி பண்ணுவேன், பேசுவேன். ஏன்னா, திடீர்னு மனசு உடைஞ்சு ஏதோ மெசேஜ். ஏதாவது மனசு உடைஞ்சவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகக்கூடாதுங்கிறதுக்காக நான் போய் பேசுவேன். நம்ம ஒரு அக்கா மாரி, தங்கச்சி மாதிரி நெனச்சுக்கிட்டு, என்னோட தங்கச்சி மாதிரி நெனச்சுக்கிட்டு நான் போய் பேசுவேன். சரிங்களா? அப்புறம் வந்து இப்பலாம் யூடியூப் பார்க்குறதே இல்ல. பார்த்தா என்ன பார்க்குறதுன்னா, பரிதாபங்களும், பாலா ரோஸ்ட் மட்டும் தான் பார்க்குறது. வேற அதாவது இந்த உண்மை வெல்லும்லாம் நான் பார்க்குறதே கிடையாது. ஏன்னா எனக்கு எனக்கு தோணுது. இது போல 1000 குடும்பம் இருக்கும், 1,00,000 குடும்பம் இருக்கும். ம். அது அவங்களோட குடும்ப கதை நம்ம அதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போறோம்? நம்மளால தீர்க்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த பிரச்சனையில கஷ்டப்படுறவங்க வந்து YouTubeல மெசேஜ் எடுத்து படிக்கவா போறாங்க? பாவம். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. நமக்கு வந்து எப்போ வந்து நம்ம நெகட்டிவான விஷயங்கள கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க,
அது வந்து செடிக்கு சுடு தண்ணி ஊத்துன மாதிரி. அதனால அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம வேலைய பார்த்துட்டு அது என்ன சொல்றது? அவங்களோட பிரச்சனைய அவங்க பேசுறாங்க. அது 1 மணி நேரம் ப்ரோகிராம் போடுறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கலாம் மறந்துருவீங்க. எனக்கு வந்து அந்த அந்த பிரச்சனை எதனால வந்தது? இத எப்படி செஞ்சிருந்தா இப்படி தீர்த்துருக்கலாம்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 மணி நேரம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால அந்த ப்ரோகிராம் பார்க்கறதில்ல. ஏன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் இப்போ இப்போ எங்க வீட்டுக்குலாம் ஃபோன் பண்ணி நான் கேட்கல. ஓட்டுக்கு எவ்வளோ காசு குடுத்தாங்க? அதெல்லாம் கேட்கல. எவ்வளோ குடுத்தாங்க? 1,00,000 குடுத்தாலும், ம் அது உங்க காசு தான். அது உண்மதான். ஆனா, அந்த காச நீங்க ஒரு 5 வருஷத்துக்குள்ள திருப்பி குடுத்துருவீங்க. புரியுதுங்களா? 5 வருஷத்துல நீங்க திருப்பி குடுத்துருவீங்க. உங்கள எந்த யூஸ் இல்லாம உங்கள யாரும் வந்து மதிக்க போறதில்ல. நீங்க ஓட்டு போடுவீங்க. ஒரு 5,000, 10,000 குடுப்பாங்க. அந்த 10,000த்த நீங்க இன்ஸ்டால்மென்ட்ல திருப்பி குடுக்க போறீங்க. அதாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒரு வரி மூலமா திருப்பி குடுக்க தான் போறீங்க. அப்புறம் இதில என்ன சந்தோஷம்? இப்ப சின்ன பிள்ளைங்கள நம்ம வந்து நான் தின்பண்டம் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துற மாரி தான் இதுவும் நடக்குது. இப்ப எத்தன பேரு அந்த ஓட்டு காசு வாங்குனவங்க லைட் எரியுதான்னு பார்க்குறேன். நான் ஒரு நாள் அப்படிதான் பேசிட்டே இருந்தேன். கரண்ட் இல்ல. ஓட்டு காசு வாங்குனவங்க எப்படி நீங்க திருப்பி செலுத்த தான் போறீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, வீட்ட இடிக்கிறது, திடீர்னு பார்த்தா அது மாரி வர்றது, ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம, அதாவது இந்த வீட்டுகள ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல், அதெல்லாம் திடீர்னு ஒருத்தருக்கு வீடு இல்லாம போறது எவ்வளோ கஷ்டம். நிலங்கள வந்து ஆக்கிரமிப்பு செய்றது, இது என்ன சொல்லுவாங்க, பரந்தூர் விமான நிலையம், இந்த மாரி விஷயத்துலலாம் பார்க்குறப்போ, அம் அது 10,000 5,000த்துனால அந்த பிரச்சனைய சரி பண்ண முடியுமா? கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்த எடுக்கிறப்போ, நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு நிலம் இருக்கிறத, இத போயிட்டு எந்த ஒரு நாட்டிலயுமே உருவாக்க முடியாது. அவங்க குடுக்குற காச வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க தாத்தா, அதாவது எங்க அம்மாவோட அப்பா, அவர் எனக்கு தாத்தா. அப்பாவோட அப்பா வந்து பாட்டன்னு சொல்லுவாங்க. எங்க தாத்தா அந்த காலத்துல ஹை ஸ்கூல் கட்டுறதுக்கு, அதாவது ஹை ஸ்கூல் கட்டுறதுக்கு இடம் குடுத்தாராம். அதான் காடு. அதாவது மானாவாரி நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா? நிலம் குடுத்தப்போ சொன்னாங்களாம், உங்க பிள்ளைங்களுக்கு வேலை குடுப்போம்ன்ட்டு. ஆனா குடுக்கவே இல்ல. அதாவது பிள்ளைங்க ஒரு 5 வயசு, 10 வயசு, ஒரு 15 வயசுல இருக்கிறப்போ, நிலம் குடுங்க. ஹை ஸ்கூல் கட்டுறோம். பிள்ளைங்களுக்கு வேலை குடுக்குறோம்னா, அது ஒரு 10 வருஷத்துக்குள்ளயே அவங்க மறந்துருவாங்க. சும்மா வாயில சொல்றது. இப்ப ஏர்போர்ட்க்கு எடுக்குறோம். எதுக்கு எடுத்தாலும் வேலை குடுப்போம்ன்னு சொல்லுவாங்க. ஆனா குடுக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்கள நம்ம ஏமாத்துறோம்ல. அது மேல கவர்மெண்ட் நம்மள ஏமாத்தும். நம்ம நாட்ல. சரிங்களா? ஆஸ்திரேலியா பத்தி எதுவும் பேசல. நீங்க எதாவது நெனச்சுக்காதீங்க. ஆஸ்திரேலியா பத்தி நான் எதுவுமே பேச மாட்டேன். ஆஸ்திரேலியா வந்து மாமியார் மாதிரி. நம்ம அம்மாவ பத்தி என்ன வேணா சொல்லலாம். எங்க அம்மாவ பத்தி சொல்லலாம். என் அம்மாவுக்கு அது தெரியாது, இது தெரியாதுன்னு. மாமியார பத்தி பேச முடியுமா? அது இங்க அப்படி ஒண்ணும் பிரச்சனைலாம் கிடையாது. ஒரு நாள் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். சவுத் பரத்துல குடியிருந்தப்போ, நடந்து போற பாதையில ஒரு ஸ்லாப்னா தெரியும்ல, சிமெண்ட் பலகை மாதிரி. அது வந்து இப்படி இருக்கிறது நொடிச்சிருக்கு. நான் ஃபோன் பண்ணி சவுத் பர்த் கவுன்சிலுக்கு சொன்னேன். இந்த போல இந்த வீதியில இந்த இடத்துல உடைஞ்சிருக்கு. யாராவது வயசானவங்க வயசானவங்க வந்து இருட்டு டைம்ல போனாங்கன்னா இது இடறிரும். அப்படின்னு சொன்னேன். சாயங்காலம் ஒரு 3 மணி போல சொன்னேன். அவங்க காலையில பார்க்குறேன், நான் போய் பார்க்குறேன் வேலை செய்றாங்களான்னு. காலையில 9 மணிக்கு கரெக்ட்டா அந்த இடத்த வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எப்படி ஒரு எவ்வளவு அக்கறையா இருக்கிறாங்கன்னு பாருங்க. அ ஒரு 3 பேர் வந்து அத சரி பண்ணிட்டு இருக்காங்க. அ அதனால இங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம ஃபோன் பண்ணி அந்த கவுன்சிலுக்கோ, எதுக்கோ நம்ம சொன்னோம்னா, அவங்க வந்து அத கவனத்துல எடுத்துக்குவாங்க. "நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் விட மாட்டாங்க. அதனால ஆஸ்திரேலியா பத்தி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ரைட். அப்புறம் வந்து போன வாரம் என்னாச்சு, ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா போச்சு. Facebook இது ரொம்ப பார்க்குறேன்னு சொன்னேனே. ஒரு பையன் வந்து ஆஸ்திரேலியன் பழங்குடியினர். அந்த பையன் சொல்றாரு, அதாவது இந்தியர்கள் வந்து நெறைய வேலை இழப்பு ஏற்படுது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சொல்லப்போனா அவர் எனக்கு அண்ணன் அண்ணன், தம்பி மாரி தான் இருக்கிறாரு பார்க்குறதுக்கு. அதாவது முகச்சாயையில நான் போய் அவங்க குரூப்ல நின்னேன்னா, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்டு. அந்த மாரி அந்த பையன் நம்ம ஊரு முகச்சாயல்ல இருக்கிற பையன் கொஞ்சம் கலரா இருக்கிறாரு. சரிங்களா? அவரு சொல்றாரு. இந்தியர்கள் வந்து நெறைய வேலை செய்றாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்ததா, நான் ஒரு மெசேஜ் போட்டேன். இப்ப எதுக்கு இத சொல்லிட்டு இருக்கேன்? அதாவது யாருக்கும் வந்து அ ஹார்ட் ஒர்க் பண்ணாம சம்பளம் கிடைக்காது. சரிங்களா? இந்தியர்கள் வந்து
கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, சம்பளம் வாங்குறாங்க. எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு குறை சொல்கிறீங்க அப்படின்னு மெசேஜ் போட்டு நான் தூங்கிட்டேன். எதுக்கு இதை சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுனாலயே சிலருக்கு வந்து ஒரு நம்மளை பார்க்குறப்போ ஓ வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு தோன்றது. நான் என்ன வெளிநாட்டில் என்ன அதிபராக இருக்கிறேன், இல்லை தொழிலதிபராக இருக்கிறேன், நான் ஒன்றும் கிடையாது. வெளிநாட்டில் வீட்டில் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். சரியா? ஆமாம், 3 மாடுகள், 3 குரங்குட்டியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறேன். உண்மையிலேயே சொல்கிறேன். அதாவது எங்கள் அம்மாவுக்கு நான் என்னெல்லாம் பண்ணனோ அதெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு தான் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் போல இருக்கு. பிள்ளைங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இது அதாவது சாப்பாடு செய்கிறது கஷ்டம் இல்லை. இது நல்ல சாப்பாடு, இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை எடுத்து சொல்லணும். இது இப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இது உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் சொல்லணும். அப்படின்னாலும் கூட அப்படியே சந்தேகமாக பார்க்குறது, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது. நல்ல நிறைய காசு இருக்கிறப்போ 3 நேரமும் 3 நேரமும் 1 மாசத்துக்கு பீஸா, பர்கர், பீஸா, பர்கர், பீஸா, பர்கர்ன்னு வாங்கி குடுத்து வெறுப்பேத்தணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஓ காட்! 16 நிமிஷம் பேசியிருக்கேன். அதனால திமுக எதிர்க்கட்சியா கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால கொஞ்சம் பேர் 86 பேர் பார்த்துருக்காங்க. அதனால நான் தமிழ்நாட்டுக்குலாம் வரப்போறதில்ல. சரிங்களா? எவனாவது நீங்க நான் 1 மணி நேரம் கழிச்சு என்ன வந்து பார்த்தா கூட அடையாளம் தெரியாது. நான் பெரிய பட்டை அடிச்சுட்டு குளிச்சிருக்கிறேனா, பட்டை அடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தூங்குவேன். என்ன அடையாளமே தெரியாது. நான் இந்தியாவுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களால என்ன கண்டே பிடிக்க முடியாது. இதில வேற கரண்ட் கம்மியா இருக்குதாமா. அப்படியாக ரிசல்ட்டு என்ன வந்தாலும் எனக்கு என்ன வந்து ஒண்ணும் பாதிக்காது. ஆனா சொல்லுவாங்க, இந்த மாரி வரி கூடிருச்சு. எங்க வீட்டாளுங்க. வரி வீட்டு வரி, சொத்து வரியெல்லாம் கூடியிருக்குன்னு. இருக்கிறதே கொஞ்சம் சொத்து, இதில சொத்து வரி கூடியிருக்குதாமா. முன்னாடி நெறைய நிலம் இருந்தது எங்களுக்கு. அப்புறம் கொஞ்சத்த வித்துட்டோம். சரியா? என்ன சொல்ல வந்தேன்? ரொம்ப கஷ்டமா கிடக்கு. நல்ல வேலை. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம். நாளைக்கு தமிழ் ஸ்கூல் இல்ல. ஐயோ! நாளைக்கு தமிழ் ஸ்கூலுக்கு போணுமான்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். லீவ் விட்டாங்க. அப்புறம் ரைட். எதுக்கு அ புத்தர் கோயிலுக்கு ஏன் போனேன்னா, அது சில சமயத்தில எனக்கு கனவு வரும் இல்லையா? அதுவால ஒரு கனவு வந்தது. அதனால நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு ஒண்ணு எனக்கு வந்து எந்த சாமியும் ரொம்ப தீவிரமா இல்ல. எனக்கு ரொம்ப தீவிரமான சாமி முருகன் தான். ஆமா. முருகனும் அப்படியே தெருவ பார்த்து பேசி சிரிச்சுட்டு இருப்பாரு. நான் அப்படியே பக்கத்துல நின்னு பார்த்துட்டே இருக்கிறது. ஓகே. இது எவ்வளோ தூரம் நான் அப்லோட் பண்ணுவேனா என்னன்னு தெரியல. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது சில சமயங்கள்ல துணிய மிஷின்ல போட்டு துவைச்சுட்டு, அத மறந்துட்டு சாயங்காலம் போய் காய போடுறது. இந்த மாரி இருட்டுல. இருட்டுல போய் காய போடுறேன். அதாவது எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுகிட்டு இருக்கேன். ஆனா பாருங்க, ம் எப்படி இந்த வேலைக்கு போற பொண்ணுங்கலாம் வீட்டு வேலைய செஞ்சுட்டு வேலைக்கும் போறாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது வந்து அப்படியே ஒண்ணும் இல்ல. அதான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாரி இருக்கு. அதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ஒன்ன தவிர மத்த எல்லா வேலையும் செய்ற மாதிரி இருக்கு. நான் வேலைக்கு போலான்னு அப்ளை பண்ணலான்னு பார்த்தா, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். என்னத்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? ஒரு வேலை குடுத்தா தானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அது எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எங்க போறது? 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒருத்தருக்கு நீங்க வேலையே குடுக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்? பெரிய தொல்லையா கிடக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் இலக்கியம் 2 இங்க பாருங்க, நீங்க காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்கேன், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டியிருக்கேன். அந்த காசு கூட நான் YouTubeலேருந்து எடுக்க முடியல. ஆ ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் அப்படியே பேசுறது, டான்ஸ் ஆடுறது, இல்ல ஒரு வெட்டியா ஏதாவது யாராவது திட்டுறது. யாராவது நான் திட்டினா நீங்க வியூஸ் அதிகமா போகுது. விஜய திட்டினாலோ, விஜய் பாவம்ன்னு சொல்லி போட்டவனே யாரும் பார்க்குறதில்ல. விஜய் அசிங்க அசிங்கமா திட்டினா வியூஸ் வருது. யாரையாவது அதாவது எனக்கு வியூஸ் வரலன்னா வருத்தமா இருக்கு. வியூஸ் கூட வந்துருச்சுன்னு வச்சுக்க பயமா இருக்கு. இது ஏன் இந்த வீடியோ மட்டும் இப்படி பார்த்துருக்காங்க? அமீர பத்தி பேசினா வியூஸ் கூட போகுது. விஜயை வந்து குறை சொல்லி பேசினா வியூஸ் போகுது. அதாவது என்னன்னா, ஒரு ஒரு விதமான நம்ம மக்களோட ஆட்டிட்யூட் எப்படி இருக்குன்னா, பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. எப்போதுமே மனசுக்குள்ள ஒரு கடுப்பான, ஒரு எரிச்சலான விஷயத்த பார்த்து, பார்த்து, பார்த்து அப்படியே அதே
அதே மனநிலையில, அதே ஒரு போதையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நான் நான் சொல்றது உண்மையா இல்லையா நீங்களே பாருங்க. அதாவது கான்ட்ரோவர்சியான விஷயங்கள மட்டுமே நீங்க கேட்டு, கேட்டு, கேட்டு அதுவே ஒரு போதை மாரி ஆயிடுச்சு. சமீபத்தில நான் யூடியூப் இப்போ நான் வந்து யூடியூப் பார்க்குறதில்ல. 2 சேனல் தான் பார்க்குறேன். ஏற்கனவே சொன்னேன்ல. இப்போ Facebookல என்ன ஆச்சுன்னா, சும்மா இருக்கிறப்பலாம் Facebook ஓப்பன் பண்ணி பார்க்குறது. அதில ஒரே ஒரு லைக் போட்டா போதும். அந்த அல்காரிதம் வந்து அப்படி வேலை செய்யுது. உடனே அது போல ஒரு 4 வீடியோ போடுது. உடனே நான் அந்த வீடியோவுல சம்மந்தப்பட்ட பொருளெல்லாம் விக்கிறது விளம்பரம் வருது. Facebook அல்காரிதம் பயங்கரமா இருக்கு. போன வருஷம் ஓணம் டைம்ல 2, 3 கேரளா வீடியோ பார்த்தேன் பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இடையில தமிழ் வீடியோ வருது. ஃபுல்லா ஏன்னா நான் அந்த சமையலு, திருவிழா, லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்குறதுனால வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கிராஃப்ட் போடுறேன். அது ஒரு 10, 20 வீடியோ வருது. அப்படி இருக்கு. இப்ப இந்த Facebooக்க குறைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அதுபோல உண்மை வெல்லுமா நான் விட்டுட்டேன். எந்த பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு சொல்ல முடியாது. அது அவங்க பிரச்சனைய பார்க்கறனால நமக்கு மனச்சோர்வு வருது. மனச்சோர்வு புரியுதா? அதாவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா பழச பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆங்ஸைட்டி இருந்ததுன்னா நம்ம எதிர்காலத்த பத்தியே யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம். எனக்கு எது ஆங்ஸைட்டின்னு தான் நினைக்கிறேன். அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அதெல்லாம் அந்த ஃபியூச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே Facebookல இருக்கு. நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் வந்து YouTubeல இருக்கு. திட்டுறது எல்லாம் YouTubeல இருக்கு. புரியுதுங்களா? நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க திட்டுற வீடியோவ தான் நெறைய பார்க்குறீங்க. சேகுவரான்னு ஒருத்தர் பேசுறாரு. அப்புறம் அந்த பைல்வான் பேசுறாரு. அது போலயே 4, 5 பேர் இருக்காங்க. இந்த அவரு அவன் கூட போனேன், இவன் கூட போனேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போறாங்க. நமக்கு என்ன? அந்த லேடி பெண்ணாலயோ, ஆணாலயோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான் இந்த தெருவுல அதாவது 80ஸ், 70ஸ்ல தெருவுல முக்கு முக்கு ஒரு 4 பசங்க உட்காந்துக்கிட்டு கோசிப் பேசுவாங்க தெரியுமா? பொறணி ஆம்பளைங்க. அதே போல இப்ப ரயில்வான் சொல்றேன். பயில்வான் ரங்கநாதன் அவங்களோட பிரச்சனை, இவங்களோட பிரச்சனை அவங்க பிரச்சனைக்குரிய விஷயங்கள பேசி, அத கேட்டு கேட்டு பழகிட்டு, நம்மளுக்கு அதே வீடியோல அந்த தம்ப்நெயில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்ளோ அசிங்கமா இருக்கு. தம்ப்நெயில் வந்து டீசென்ட்டா இல்ல. அதனால தான் அந்த தம்ப்நெயில வைக்கிறது இல்ல. தம்ப்நெயில் அவ்வளோ மோசமா இருக்கு. அதுதான் வந்து நம்மள வந்து ஈர்க்குது. நான் எந்த ஒரு ஈர்க்கிற மாதிரியான தம்பனயிலும் வைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ரிலாக்ஸ் ஆவும். ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உள்ள இருக்கிற ஒருத்தரால தான் என் வீடியோவ பார்க்க முடியும். ரிலாக்ஸா இருக்கணும். ரிலாக்ஸா இருக்கணும். ஒரு அமைதியான மனநிலையில இருக்கிறவங்க தான் என்னோட வீடியோவ பார்க்க முடியும். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? "இவ்வளோ கேவலமான குடும்பமா இது?" அப்படின்னு சொல்லி தம்பனயில் வச்சான்னா, அது திடீர்னு திடீர்னா ஒரு மாதிரி அ பகீர்ன்னு இருக்கும். அந்த பகீர்ங்கிற தலைப்பெல்லாம் வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? நெகட்டிவான தலைப்பு வச்சு, அதுலருந்து எனக்கு வியூஸ்லாம் வர தேவ ஒரு சில இந்த இப்ப நம்ம ராஜி பிரியன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, காமெடியா இருக்கும். சில சமயம் பார்ப்பேன். அது டெய்லி பார்த்துட்டு தான் நமக்கு வேற வேலை இல்லையா? அதனால தான் நான் தான் Facebook அடிக்ட் ஆயிட்டேனே. Facebookல போய் பார்த்தா ஃபுட், குக்கிங், குக்கிங் நெறைய வந்துகிட்டே இருக்கும். அதாவது YouTubeல நீங்க தேடி போய் பார்ப்பீங்க. ஆனா Facebookல வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நெறைய வருது. இந்த செடி வளர்க்குறது, சமைக்கிறது, இந்த கிராஃப்ட்டு, நல்ல எப்படி சொல்றது? நம்ம என்ன தேடுறோமோ அது வரும். சரிங்களா? நம்ம நல்லது நாடுனோம்னா, நல்லது கிடைக்கும். அதனால நான் நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நான் பேசுறதும் இல்ல, பார்க்குறதும் இல்ல. அது நம்மளுக்கு வந்து தெரியாது. இப்போ டிப்ரஷன்ல இருக்கிறவங்க, ஆ அப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கூட அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பழைய விஷயத்த யோசித்துட்டு ப்ரெசென்ட்டுக்கு வருவாங்க. அதே போல தான் இந்த செய்திகளும். எப்பவுமே நெகட்டிவான விஷயங்களையே பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் சரியாவாது. ஸ்ட்ரெஸ் சரியாகணும், நல்ல கொஞ்சம் ஹேப்பியா இருக்கணும்னா, நம்மளுக்கு நல்ல விஷயங்களா பார்க்கணும். அப்பதான் நல்லது. சரிங்களா? அதனால என்னோட சேனலுக்கு வந்து வியூஸ் போகலன்னு வருத்தமா இருந்தாலும், வியூஸ் போற அளவுக்கு நம்ம மக்களுக்கு வந்து அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. புரியுதுங்களா? அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ அவங்க எப்படி பார்ப்பாங்க? அந்த விஷயம் சாதாரணமா இருக்கிறப்போ, டக்குனு வந்து ஒரு விஜய் ஒய்ஃபோட பேட்டி ஏன் வரல தெரியுமா? வரப்போகுது தெரியுமா? அப்படின்னோனே அதுதான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஆனா நமக்கு எந்த விதத்திலும் யூஸ் கிடையாது. அவங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, ஏகப்பட்ட கோடிகள் இருக்கு. நமக்கு என்ன? ஒருத்தங்க பாருங்க, கணவன் மனைவி பிரச்சனைனா, அந்த கணவன் மனைவிக்கு இடையில இன்னைக்கு தான் பிரச்சனைன்னு நம்ம நெனைப்போம். ஆனா அது பல வருஷங்களா இருந்திருக்கும். புரியுதுங்களா?
அதாவது அது என்ன சொல்லுவாங்க, எரிமலை. எரிமலை அப்படி இருக்கு. அப்படியே உள்ள குமுறிக்கிட்டே இருக்கும். அப்ப டப்புன்னு வெடிக்கும். நம்ம வெடிச்சது மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்படியே வெடிச்சிருச்சு, எரிமலை வெடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள வந்து அது வந்து அதாவது பர்ஸ்ட் ஆவறதுக்கு அதோட வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப வந்து சண்டை வந்த மாரியும், இது நேத்து தான் சண்டை போட்டு வந்துட்ட மாரியும், நம்ம நம்ம எதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு? அவங்கள்ட்ட ஏகப்பட்ட காசு இருக்கு. அதனால அவங்களுக்கு இதுக்கு மேல அவரு தேவையில்ல. அந்த பொண்ணும் தேவையில்ல. சரிங்களா? அவங்களுக்கு தெரியும். உண்மையான லவ் இல்லன்னு வச்சுக்கோங்க. 7 வருஷம் பிரிஞ்சிருப்பாங்களா? என்னமோ தான் அது அந்த பிள்ளைங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங்கே கிடையாது. அந்த தா தாவேக்கா பிள்ளைங்களுக்கு, பசங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங்கே கிடையாது. அது மாரி தானே நம்ம சினிமாவும் இருக்குது. ஒண்ணும் இல்ல, ஒரு லாஜிக்கும் கிடையாது. அது உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். அதனால பெரிய பெரிய பிரபலங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. சும்மா பேருக்கு இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்களும் ஒரு பேருக்கு ஒரு டிகிரி வாங்குறது. அவங்க என்ன அப்படி கஷ்டப்பட்டு 100க்கு 100 மார்க் வாங்க வராங்க. பேருக்கு டிகிரி வாங்குறது. உதயநிதியும் அப்படித்தான். அந்த பையனும் அப்படித்தான். ஆ ஸ்டாலின் ஐயாவோட மனைவி அவங்க 10த் தான் படிச்சிருக்காங்க. ஆனா எவ்வளோ காசு இருக்கு? புரியுதுங்களா? அதாவது ஏ ஏகப்பட்ட காசு இருக்கு. அவங்க நெறைய படிச்சவங்கள வச்சு வேல வாங்குவாங்க. அப்படி இருக்கு நெலைமை. நம்ம அடுத்த வாரம், அடுத்த மாசம் வேலைக்கு போகலன்னா காசு இருக்காது. நம்ம எதுக்கு அவங்கள பத்தி நம்ம எதுக்கு யோசிக்கிறது? ஐயோ! பாவமே! ஏகப்பட்ட கோடி வச்சிருக்காங்க. ஆசியாவின் பெரிய பணக்காரர்னா, அது எப்படி நேர்மையா சம்பாதிச்சிருக்க முடியும்? அவர் அந்த கதை வசனம் எழுதி சம்பாதிச்சாராம். அவர் திருவள்ளுவர் 1330 குறள் எழுதினாரு. அவர் என்னத்த வச்சிருக்கிறாரு? ஒண்ணும் இல்ல. இவர் கதை வசனம் இப்படி இப்படி எழுதி எழுதி நெறைய சம்பாதிச்சுட்டாராமா. என்ன கதை விடுறீங்க? இல்ல நம்மள அதாவது 2026லயே நம்மள இப்படி ஏமாத்துறாங்களே, 1980கள்லாம் எப்படி ஏமாத்திருப்பாங்க? நம்ம சின்ன வயசுல. இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பு கொடி பிடிச்சுக்கிட்டு இப்படியே நின்னுகிட்டு இருக்கிறப்பவே வெக்கம் இல்லாம நம்ம நம்ம மக்கள் வந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே. இந்த மக்களுக்கு என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. புரியுதுங்களா? நம்ம என்ன நடிச்சாலும் அவங்க வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா, ஏ அல்லது பி, பி அல்லது ஏ. ஒரு சின்னு ஒருத்தர் வந்துட்டா எரிச்சலா இருக்கு. ஸ்டாலின் என்னைக்காவது சீமானுங்கிற வார்த்தைய பயன்படுத்தி இருக்கிறாரா? சீமான்னு சொன்னா எல்லாரும் கவனிச்சுருவாங்களாமா. அதாவது அதாவது சில கட்சிகள் வந்து தேஞ்சுக்கிட்டே போகுது. நாம் தமிழர் வந்து வளருது. வளருது. காமராஜர் அவ்ளோ ஸ்கூல் திறந்தாராம், அணை கட்டினாராம். அத கூட பத்தி யோசிக்காம நம்ம மக்கள் சோத்துக்கு தான் அலைஞ்சிருக்காங்க. ஒரு படி 2 படி வந்து குறிக்கோளு, 1 படி நிச்சயம்னு சொல்லி அண்ணா சொன்னாராம். சோத்துக்கு தான். இந்த அரிசிக்கு தான். அப்பலாம் வந்து சோளம், கம்பு நல்லா விளைஞ்சிருக்கு. என்ன? நல்லா விளைஞ்சிருக்கு. ஆனாலும் எப்ப பார்த்தாலும் சோறு, சோறு, சோறு. சோறு தான் வேணும் சோறு. அதாவது கம்பு, சோளம்லாம் எக்கச்சக்கமா விளைஞ்சிருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பவே மூட்டை மூட்டையா சோளம் இருக்கும். கம்பு இருக்கும். இப்ப விளைய மாட்டேங்குது. விலை கூடி போயிருச்சு. இங்கேருந்து பார்த்தோன்னே, ஆ சோறு அரிசி தரேன்னாரு. அரிசிக்கு அடிமைப்பட்டது. நான் திமுக வந்ததுக்கு காரணமே அரிசிக்கு நம்ம ஆளுக அலைஞ்சது தான். அரிசி, அரிசி, அரிசி குடுக்க போறாரு. இன்னமும் பாருங்க இலவச அரிசி வந்திருக்கு. அப்ப 2 படியில அது காசு கம்மியாமா. இப்ப வந்து இலவச அரிசி வாங்கி சாப்பிடுற அளவுக்கு மக்கள் இருக்காங்க. ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா, அந்த அரசியல்வாதி போன உடனே அதெல்லாம் புடிச்சு இழுக்கிறது. அசிங்கமா கிடக்கு. அந்த பழங்கள்லாம் பறிச்சுக்கிட்டு போறது. உதயநிதி ஒரு மீட்டிங் வந்தப்போ கடல் உரம் இது என்ன எல்லா ஊர்லயும் அப்படிதான். அவங்க போன உடனே எல்லாத்தையும் புடுங்குறது. சரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு டீசென்ட்டா வச்சு ஆளுக்கு கொஞ்சமா எடுத்துட்டு போகக்கூடாது. குரங்கு மாரி தொங்கிக்கிட்டு. இவ்வளவு அதாவது 10 பங்குனா, அதுல பெரும்பகுதி அவங்க எடுத்துக்கிட்டு இத்துணூண்டு தூக்கி போடுறாங்க. அதையும் தூக்கி போட்டு நாய்க்குட்டி மாதிரி, ஒரு குரங்கு மாதிரி அத போய் எடுக்கிறது எவ்வளோ அசிங்கமா இருக்கு. நல்லா நல்லா படிச்ச சுயகௌரவம் உள்ள இருக்கிற ஒருத்தர் யாராவது மரத்து மேல ஏறி போய் இந்த வாழைத்தார்லாம் வெட்டுவாங்களா? ரொம்ப ரொம்ப மக்களுக்கு இப்பல்லாம் இலவசம் குடுக்கலன்னா அ ஏதாவது குடுத்தே ஆகணும். ஏதாவது குடுத்தே ஆகணும். நான் பாண்டிச்சேரி போயிருந்தப்போ ஒருத்தர்ட்ட பேசிட்டு, காசு குடுன்னு கேட்டாரு. நான் 2022 போனப்போ ரூ. 20 குடுத்தேன். அதாவது எனக்கு சில வருஷங்கள் கழிச்சு போனனால, காசோட அந்த மதிப்பு மாறுனது தெரியல. உண்மையிலே. அத குடுத்தவுனே, இத வச்சு என்னம்மா பண்றது? $20 குடுக்குறேன்.
ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்க கார்டு யூஸ் பண்ணிட்டு அங்க வந்தோனே காசு எடுக்க முடியாது. உண்மைய சொல்றேன் கேளுங்க. இப்போ நான் இந்தியாவுக்கு வரேன்னா, எங்க அண்ணனோட அக்கவுண்ட்ல காச போட்டு, அத நான் ஏடிஎம்ல எடுத்து தான் நான் செலவு பண்ண முடியும். நான் இங்கருந்தே இந்திய பணத்தோட வர முடியாது. கையில ஒண்ணுமே இருக்காது. அது ரூ. 20 வச்சு என்னம்மா பண்றது? அப்படிங்கிறாரு. நான் வந்து டீ குடிங்க. டீ எல்லாம் காசு கூடிடுச்சும்மா. என்னமோ 2 வார்த்தை பேசிட்டு, என்னமோ எனக்கு வந்து கவுன்சிலிங் குடுத்துட்ட மாரி, 2 வார்த்தை என்னவோ நல்லா இருக்கீங்களா? அப்படி இப்படின்னு பேசிட்டு, காசு குடுன்னு கேட்கிறாரு. உண்மையிலே மக்கள் எவ்வளோ பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. காசு, 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 காசுன்னு. என்னங்க உண்மையிலே நான் சொல்றேன். இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவுல இருந்து இந்தியாவுக்கு வந்தோம்னா தான் வாழ்றது ரொம்ப கஷ்டம். இந்தியாவுல வந்து வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, இப்போ இப்ப நான் இங்க இருக்கேன். நான் தனியா இருக்கேன். நான் யோசிக்கிறேன். ஏதாவது பண்றேன். ஒரே குயட்டா அமைதியா இருக்கு நம்ம வாழ்க்கை. இந்தியாவுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சேலை வாங்கிட்டாங்க, அவங்க அத வாங்கிட்டாங்க, அவங்க நகை வாங்கிட்டாங்க, அவங்க வண்டி வாங்கிட்டாங்க. அப்படியா, இப்படியா, இப்படியா நம்மளோட மைண்ட் முழுக்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இருக்காங்க. இப்ப நான் இங்க இந்த ட்ரெஸ் எத்தன தடவ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மொத்தம் எத்தன ட்ரெஸ் வச்சிருக்கேன்? ஒரு 30 ட்ரெஸ் தான் இருக்கும். ஆனா நான் இந்தியாவுக்கு வந்தா நெறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். பக்கத்து வீட்ல இருக்கிற பிள்ளைங்கள பார்த்து நம்ம பிள்ளைங்க வந்து கேட்கும். அதாவது நான் வந்து சிம்பிளா இருக்கணும். நான் இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருக்கேன்னா கூட, இங்க தான் இருக்க முடியும். இந்தியாவுல வந்து அப்படி இருக்க முடியாது. என்னம்மா இப்படி அப்படியா? மத்தவங்க அ செலவு பண்றப்போ நம்மளால செலவு பண்ண முடியாது. இந்தியாவுக்கு வரதுல அது ஒரு பெரிய சிக்கல். இப்ப இங்கன்னா பிள்ளைங்க வந்து பேசுறாங்க. இப்படி இப்படி பேசணும், இப்படி பேசணும். கரெக்ட்டா இப்படிதான் நல்ல விதமா பேசணும், அன்பா பேசணும், மரியாதையா பேசணும். அவ்வளோதான். ஆனா இந்தியாவுக்கு வந்து பிள்ளைங்கள்ட்ட எப்படி பேச சொல்லிக் குடுக்கணும்? லொட லொடன்னு பேசாத, மரியாதை ஏதாவது பேசிறாத, நீ நெனைக்கிறதெல்லாம் பேசிறாத. அம் அப்படிலாம் நெறைய சொல்லி தர வேண்டியிருக்கும். இப்ப நான் இந்த வயசுல எப்படி பேசிட்டு இருக்கேன் பாருங்க. நான் ஸ்கூல்ல படிக்கிற வயசுல 10த், 11த், 12த் இந்த ஏஜ்ல ஒரு சம்பவம் நடந்தது. அ என்னன்னா, தண்ணி குடம் தூக்குறப்போ, அது ஒரு 10 லிட்டரு பிளாஸ்டிக் குடம். ஒரு ஒரு அம்மா தூக்கி விட்டாங்க. அதே எனக்கு ஒரு பெரியம்மா. ஓகே. அ கிராமத்து மொற, பெரியம்மா. அவங்க எனக்கு தூக்கி விட்டாங்க. நான் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு தேங்க்ஸ்னா நன்றின்னு தெரியல. எனக்கு அது தெரியாது. அப்படியே 2, 3 நாள் கழிச்சு எங்க சொந்தக்கார பொண்ணு கேட்குது, "நீ என்னமோ அந்த அம்மாகிட்ட ஏதோ சொன்னியாமே? என்ன சொன்ன? என்ன சொன்னேன்னு?" கேட்குறாங்க. நான் அப்ப யோசிக்கிறேன், நம்ம என்ன சொன்னோம்? நான் தேங்க்ஸ்ன்னு சொன்னேன். ஆனா அது அப்படியே 10 பேர் சுத்தி வந்து எனக்கே திருப்பி வருது. எப்படி இருக்கு பாருங்க. நான் ஒரு நாள் தோட்டத்தில வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ, தண்ணி வந்து மோண்டு வைக்க மாட்டாராம் வீட்டுக்காரர். ஒய்ஃப் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ. நான் தான் லொட லொடன்னு பேசுவேனே, தோட்டத்தில வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், "தண்ணி கூட மோண்டு வைக்க முடியலன்னா, அவர் எப்படி அன்பா இருப்பாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா சொல்லுது, "பேசாம இரு. நீ வீட்ல பேசுற மாதிரி எல்லார்ட்டயும் பேசக்கூடாது. இந்த பொண்ணு வாயாடி, திமிரு பிடிச்சவன்னு எல்லாரும் வந்து பேசுவாங்க. நீ அமைதியா இரு." அதெல்லாம் சொல்லிக் குடுக்கணும்ல. நீ இந்த வந்து பேசாத, ஆஸ்திரேலியாவ பத்தி அங்க வந்து ரொம்ப பெருமையா பேசுறது, அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. ஏன் இந்த குப்பை இப்படி கிடக்குதுன்னு அவங்கள்ட்ட வந்து இப்படி சொல்லக்கூடாது. அப்பலாம் நம்ம நெறைய ட்ரெய்னிங் குடுக்க வேண்டியிருக்கும். அது இங்க ரொம்ப கிளு கிளுன்னு தமிழ் பேசுதுக. நீங்க வேற இந்த தமிழ் பாடமும் சரியில்ல. போறப்பவே நான் தள்ளிக்கிட்டே போவேன். தள்ளிக்கிட்டே போயிட்டு பீஸா வாங்கி தரேன், அது வாங்கி தரேன்னு சொல்லி தள்ளிக்கிட்டே போயிட்டு புக்கும் வந்து இப்ப ஒரே புக்கா இருக்கா, அங்கேருந்து வர்றப்பவே இப்படியே முழிச்சுக்கிட்டு வருங்க. ஒண்ணு சிம்பிளா பாட வைக்க தெரியல. சாதாரண விஷயம். இங்கேருந்து இலங்கையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு இப்படி ஃப்ளைட் எடுத்து வராம, இப்படியே மும்பை போய், மும்பையிலேருந்து இதுக்கு போய், திருவனந்தபுரத்துக்கு போய் அப்படி சுத்தியா தமிழ்நாட்டுக்கு வருவீங்க? ஒரு அறிவு வேணாம். அப்புறம் பேசினேன்னா, பேசிட்டேன் அப்படின்றானுங்க. உங்களுக்கு உண்மையிலே புக் வைக்க தெர்ல. அதாவது ஒரு விஷயத்த ரொம்ப புத்திசாலி பசங்களுக்கு இப்படி வைச்சா, அவன் வந்து கஷ்டப்பட்டு படிக்கட்டும்னு நெனைக்கிறீங்க. என் பிள்ளைங்கலாம் அவ்வளோ புத்திசாலிலாம் கிடையாது. நான் சொல்ற மெத்தட்ல வச்சா தான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா, உங்க பிள்ளைங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டு பிள்ளைங்க பெரிய புத்திசாலியா இருக்கலாம். என் பிள்ளைங்களோட கற்றல் திறன் குறைபாடு இருக்கிற பிள்ளைங்களும் இருக்கு. அவங்களும் 2 மணி நேரத்த செலவு பண்றாங்க. ஆனா, நான் கடைசி வரைக்கும் விடவே மாட்டேன். என்கிட்ட காசு இருந்ததுன்னு வச்சுக்கோ, உங்க மேல நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவேன். புக்கு என்னென்ன எல்லா புக்கும் வச்சிருக்கேன். கிண்டியிலருந்து, கிண்டர் கார்டன்லேருந்து
இயர் 7 வரைக்கும் புக்கு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வச்சுருக்கேன். பக்கம் பக்கமாக எழுதி வச்சுருக்கேன். புக்கை கண்டிப்பாக மாற்ற வேண்டியிருக்கும். என்ன நம்ம நம்ம நான் தமிழ்நாட்டுக்காரங்கள பத்தி என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா, எல்லா பேருக்குமே அப்படிதான் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் என்னன்னா, இதுக வந்து சென்டிமெண்ட் ஃபூல்ஸ், சென்டிமெண்ட் இடியட்ஸ். கொஞ்சம் பாசமா பேசினா அவைங்க நம்ம வழிக்கு வந்துருவானுங்கன்னு. நான் அப்படி கிடையாது. எல்லாரும் வந்து அவங்கவங்க மாநிலம், அவங்கவங்க மாநிலம்னு பெருமையா அப்படியே ஒரு கரெக்ட்டா வச்சுக்கிட்டு நம்மள மண்டையில இருந்து மொளகா அரைப்பாங்க தெரியுமா? ஓ! தமிழ்நாடு தானே. அங்கெல்லாம் போனா நம்மள ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நம்ம அங்க போய் இப்படி பேசினா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பாவம் அவங்க வந்து ஒரு இன்னோசென்ட். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு அடி அடிச்சா திருப்பி ஒரு அடி அடிச்சிரணும். அப்பதான் அந்த அடி வாங்குறப்போ எவ்வளோ வலிக்கும்னு தெரியும். எவ்வளோ அவமானமா இருக்கும்னு தெரியும். அடிச்சா திருப்பி அடிக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, தமிழர்கள்லாம் பயப்பட மாட்டாங்க. அது எந்த ஊர் தமிழரா இருந்தாலும் சரி. கரெக்ட்டா பேசணும், கரெக்ட்டா இருக்கணும். நம்ம 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 தமிழ்நாட்டு தமிழர்கள மட்டும் நீங்க கரெக்ட்டா நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மள வந்து சென்டிமெண்ட் லூசுன்னு தான் நெனப்பாங்க. மத்த எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம வந்து மரியாதை குடுப்போம். நம்மள வந்து எல்லாரும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதனால இந்த புக் விஷயத்த நான் விடவே மாட்டேன். ஏன்னா 25 வருஷமா ஒரு புக் வச்சிருந்திருக்கீங்க. ஒரு தலைமுறை புக்கே. ஐயோ! அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு 2 பேர் வந்தாங்க தமிழ் ஸ்கூலுக்கு. எனக்கு இத பார்க்குறப்போ, ஒரு வேள நம்மள கூப்பிட்டு பேசுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன். ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்து 2 பேர் வந்து எனக்கு தெரியும் எனக்கு அவங்க அந்த ஊருக்காரங்க தான்னு. எனக்கு அந்த இடத்துல இருக்க இஷ்டம் இல்ல. நான் வயசானவங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன். அது கொஞ்சம் அப்படியே அவங்களோட அக்சென்ட்ல பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நை 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 நைன்னு பேசுவாங்க. மதுரை அக்சென்ட் அப்படி கிடையாது. "இத இப்படி பண்றீங்க. இது சரியில்ல. இது இப்படி தான் நாங்க பேசுவோம்." நாங்கள் அப்படி செஞ்சிருக்கிறோம், கஷ்டப்பட்டு வடிவமைச்சிருக்கிறோம் அப்படிலாம் சொன்னா, நான் வந்து அத எடுத்துக்கவே மாட்டேன். ஆ தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள தவிர மத்தவங்க வந்து பெருசா பண்ணிட்டீங்களா? தமிழ் இலக்கியத்துக்கு பண்ணிட்டீங்களா? ஆ தமிழ் இலக்கியம் வந்து உங்க உங்க புத்தகம்லாம் இங்க இலக்கியத்துல இருக்குதா என்ன? தமிழ்நாடு, கேரளா 2ம் சேர்ந்து தான் இலக்கியத்துல இருக்கு. இலக்கியத்துல இருக்கு. நீங்க நீங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்களோட பெரிய இலக்கியவாதிகளா? நம்ம வந்து மக்கள் தொகை ஜாஸ்தி. ஆனா நம்ம ஸ்ட்ராங்கான ஆளுக கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்துல நம்ம வந்து சத்தமா பேசினாலோ, ஒரு 10 பேர் முன்னாடி பேசினாலோ, இவன் தான் நெறைய பேசினான். இவன் தான் லீடர் மாதிரி அப்படின்னு சொல்லி கைய காமிச்சுருவாங்கன்னு அப்படியே இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறது. இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறது எதுக்கு பறக்கணுன்றேன். பறக்காமலே இருந்திருக்கலாம்ல. நம்மளால இந்த சொசைட்டி ஒரு யூஸும் இல்லன்னா, நம்ம இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. புரியுதுங்களா? தமிழ்நாட்டுக்காரங்க இலங்கைக்காக நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்னு நீங்க கேட்கணும். என்ன பெனிஃபிட் நீங்க எங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கணும். நீ இந்த கேரளாக்காரங்களோ, இல்ல ஆந்திரா, கர்நாடகாக்காரங்களோ ஏதாவது ஓசியா நமக்கு செஞ்சிருப்பாங்களா? ஏதாவது ஓசியா செய்வாங்களா? ஐயோ! பாவம் பக்கத்து மாநிலத்துக்காரங்க நீ செய்வாங்களா? செய்யவே மாட்டாங்க. அவங்க டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. நம்ம மட்டும் கிறுக்கு பையன் மாதிரி ரோட்ல போய் நின்னு போராட்டம் பண்றது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்க உங்களுக்கு நல்லது பண்ணா எங்களுக்கு என்ன லாபம்னு கேட்கணும். கேட்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து அம்மா மாதிரி, நீ வந்து தாய் நாடு, இந்த நாடு, அந்த நாடுன்னு மண்டையில மொளகா அரைப்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே புத்தி தான் நம்ம பிள்ளைகளுக்கு வரும். என்ன செய்வீங்க நீங்க எங்களுக்குன்னு கேட்கணும். புரியுதுங்களா? நம்ம நம்ம தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட எத்தனை 8,00,00,000 பேர் இருக்கோம். நம்ம இலக்கியத்துல இப்ப எவ்வளோ இலக்கியம் நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கு. அப்ப நம்மளோட வாய்ஸ் எங்க? நம்ம கூச்சப்பட்டுக்கிட்டு, வெட்கப்பட்டுக்கிட்டு, ஷையாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நம்மள ஏமாத்த தான் செய்வாங்க. ஒரு சின்ன குரூப்பு. அந்த சின்ன குரூப் நம்மள டாமினேட் பண்றதுக்கு அனுமதிக்கக்கூடாது. நம்ம யாரையும் டாமினேட் பண்ணக்கூடாது. நம்மள டாமினேட் பண்றத அனுமதிக்கவும் கூடாது. சரிங்களா? இத்தோட வீடியோ முடிச்சுக்கலாம். 40 நிமிஷம் ஆகப்போகுது. யாராவது 4 பேர தான் பார்ப்பீங்க. ஆனா இன்னமும் சொல்றேன் கேளுங்க. ஒருத்தர் என்கிட்ட வந்து இந்த சாரி விக்கிற போன மாசம் Facebook மார்க்கெட் பிளேஸ்ல வந்துட்டு கேட்குறாரு. உங்களோட ஃபோன் நம்பர் குடுங்க. என் ஒய்ஃப் கிட்ட குடுக்கணும். அவங்க வந்து உங்களுக்கு சாரிய பத்தி கேட்பாங்க அப்படின்னு. தமிழ்நாடு மாரி தான் தெரியுது. கேட்குறாங்க. நான் என்ன முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் மறுநாள் சொன்னேன். "ஏங்க நீங்க மார்க்கெட் பிளேஸ்ல பேசலாம்ல. எதுக்கு நீங்க ஃபோன் நம்பர் கேட்குறீங்கன்னு?" கேட்டேன். ஏன்னா நம்ம ஊர்க்காரங்கன்றனால. "என் ஒய்ஃப்‌க்கு Facebook ஐடி இல்ல." அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. இந்த காலத்துல இப்ப நான் Instagram ஐடி இல்லாட்டி பரவால்ல. இல்ல இன்னும் எத்தனையோ ஆப் இருக்குது. அந்த ஐடி இல்லாட்டி கூட பரவால்ல. Facebook அக்கவுண்டே அந்த பொண்ணுக்கு இல்லையாம். அப்படின்னா இந்த பொண்ணு எந்த உலகத்துல இருக்கு யோசிச்சு பாருங்க.
நான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணுக்கு என்னோட ஃபோன் நம்பரை அந்த ஆணுக்கோ இல்லை அந்த பெண்ணுக்கோ ஏன் கொடுக்கணும்? நீ வந்தா வராட்டி போ, நான் நான் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். சாரி